எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் எப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னாலும் உங்க அறிவை வைத்துக்கொண்டு சிந்திக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். யாரு சொன்னாலும் உங்க சொந்த அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்க வேண்டும். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் என்ன ஒருத்தர் காணும்? சுரேஷ் காணும். கடலூர் சுரேஷ் இருக்கீங்களா? இருக்காரு ஐயா, இருக்காரு. ஆமா, உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு? ஒரு 10-15 நோய் இருக்கு, சரியா? அத்தனையும் உடம்புக்கு அழுகி போய் கிடக்குது. சக்கரை நோய், சக்கரை நோய் வந்தாவே புற்றுநோய் வரும். எல்லாம் உணவு பழக்கத்தினால் கெட்டு போனது. அது 2-3 நாள்ல கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சக்கரை நோய் சரியாயிடுச்சுன்னா அது சக்கரை நோய் சரியாச்சுன்னா புற்றுநோய் சரியாயிரும். 3 நாள் இன்னைக்கு நாளைக்கு நீங்க சோதனை பண்ணி பார்க்கலாம். நீ காலையில் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் என்ன பயிற்சி பண்ணீங்க சுரேஷ் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எழுந்த தண்ணி சாப்பிட்டேன் காலைல. மணி 11 மணிக்கு அந்த அச்சு வெள்ளம் கொடுத்து சொன்னீங்கல்ல, கருப்பட்டி வெள்ளம், அது சாப்பிட்டேன். அதோட மணி 11 மணிக்கு அவரு பொரி மாங்காய் போட மிக்ஸ் பண்ணி அது சாப்பிட்டேன். அப்புறம் தண்ணி சாப்பிட்டேன். அதே ஒரு தண்ணி வந்து ஒரு 1/4 லிட்டர் சாப்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான். வேற அதிகம் சாப்பிடல. காலையில இருந்து இப்ப 2 மணி வரைக்கும் எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க? தண்ணி ஒரு 300 சாப்பிட்டுருப்போம். ரொம்ப குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகுதே. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? காலைல 6 மணிக்கு. 6ல இருந்து 6, 7, 6 7, 8, 9, 10, 11, 12, 2 கிட்டத்தட்ட 700 ml சாப்பிட்டுருக்கணும். சொல்றாங்க எனக்கு சரி. 1.25 லிட்டர் அளந்து வைங்க. முதல்ல 1.25 லிட்டர் அளந்து சொல்லுங்க. கலைஞர் சொல்லுங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க. ஆமா ஐயா, 1 மணி நேரத்துக்கு 150 மில்லி தண்ணி சாப்பிட்டு இருக்கணும். 100 மில்லி. அந்த 100 மில்லிங்கிறது 1 மணி 100 மில்லிங்கிறது ஒரே முட்டை கொடுக்கூடாது. அந்த 1 மணி நேரத்துல 100 மில்லி குடிச்சிருக்கணும். என்னது? விவரமா சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க கலைஞாலா. குடிங்க. ஆமா, 1 மணி நேரத்துக்கு 100 மில்லி ml தண்ணி குடிக்கணும். அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி குடிக்கலாம். ஆமா, 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி குடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லி குடிக்கலாம்னு என்ன அர்த்தம்? நீரே மருந்தாக பருகணும் ஐயா. அப்படி ரைட். நீரே கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல மருந்தாக. நான் வந்து 100 மில்லி கொடுக்க 100 மில்லி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். 100 மில்லி சாப்பிடுங்கன்னு சொல்றேன். 1 மணி நேரத்துக்குள்ள குடிக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்க 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா 1 மணி நேரத்துல குடிக்கணும். அப்படின்னா வயிற்றுல எப்பவுமே அதுக்கு அப்ப என்ன தெரியுமா? வயிற்றுல எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் இருக்கும்னு அர்த்தம். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க கலைநிலா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறேன், சொல்லுங்க. ஆமா ஐயா, வயிற்றுக்கு எப்போ தண்ணி இருந்துட்டே இருக்கணும் ஐயா. 50 மில்லியாவது இருக்கணும்னு சொல்லிருக்கீங்களே, தண்ணி இருந்துட்டே இருக்கணும். தூங்க போற வரைக்கும். என்னது? ஆமாய்யா, படுக்கிறதுக்கு மட்டும் தூங்க போறதுக்கு மட்டும் குடிச்சிட்டு தான் படுக்கிறது. 50 மில்லியாவது உள்ள இருக்கும். எப்பவுமே 50 மில்லி இருக்க வேண்டும். பக்கத்தால் என்ன இருக்கணும்? பக்கத்துல இனிமேல் வந்து பொண்டாட்டி கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி கேட்கறது, பொண்டாட்டி புருஷனை கேட்கறதுல இருக்கக்கூடாது. புரியுதா? பக்கத்திலே வச்சுங்க ஐயா. நீங்க தான் செய்யணும். எல்லா பொருளும் பக்கத்தால இருக்கணும். எடுத்து காட்டணும். வீட்டுக்காரிட்ட பொருள் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்காரில வேலை வாங்க கூடாது. அதுதான் எடுத்து சாப்பிடணும். புரியுதா? வீட்டுக்காரி மருத்துவர், நான் மருத்துவர். நான் சொல்றதான் நீங்க செய்யணும். வீட்டுக்காரின்னு அவங்களே எந்த வேலையும் வாங்க கூடாது. புரியுதா? அவங்களுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது. உங்களுக்கு எனக்கு நான் இப்படி செய்யணும். முடியலைன்னா யாரோ ஒரு ஆளை வச்சுக்க, ஒரு சமையல்காரி வச்சுக்கோங்க. வீட்டுக்காரி போய் நோண்ட விட கூடாது. வேணா சமையல்காரி வச்சுக்கோங்க, ஒரு ஆளை வச்சு பக்கத்தால வச்சுக்கோங்க. ஒரு நர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அவங்கதான் உங்களுக்கு சரியா இருக்கும். அவங்களுக்கு நான் வேலை வாங்க முடியும். உங்க வீட்டுக்காரி மட்டும் நான் வேலை வாங்க முடியாது. அது அவங்களுக்கு என்ன எந்த தொடர்பும் கிடையாது. புரியுதா? கேட்டாலும் பதில் பேச மாட்டேன். நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் பதில் சொல்லணும். இதுதான் இந்த சிஸ்டம்னு அர்த்தம். இது வந்து குருகுல கல்வி. இதை வந்து பிறர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர் கன்வே எல்லாம் பண்ண முடியாது. காலையில் கூட தொலைபேசி பண்ணாங்க, நீங்க தான் கேட்கணும். அவங்க பண்றாங்க, ஆனா நீங்க தான் கேட்கணும். எல்லா நோய் இருக்குன்னு எழுதி வைங்க. புத்தகத்தை வாங்கி ஒரு நோட் குறிப்புல எல்லா நோய் இருக்கு, என்ன நோய் இருக்கு எழுதி வைங்க. சக்கரை நோய் இருக்கு நேற்று காலையில சொல்றாங்க. சக்கரை நோய் வந்து எந்த நோயும் குணமாகாது. அது எப்படி? உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கும்போது கீமோதெரபி கொடுத்தா முன்னேற்றம் கிடைக்குன்னு எவன் சொன்னா? சக்கரை நோய் இருக்குன்னா மருத்துவருக்கு தெரியுமா தெரியாதா?
ஐயா உங்களுக்கு நீங்க வீடியோல அனுப்பிச்சு வைங்க ஐயாக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு, அப்பதான் அவர் சொல்லுவார் கரெக்டா உங்களுக்கு. காலையில ஆ அவங்க தொலைபேசி பண்ணி சரி. கேட்டா, உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எந்த மருத்துவம் வேலை செய்யாது. சக்கரை நோய் இருந்துட்டா எந்த நோயும் குணமாகாது. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி கீமோதெரபி கொடுக்குன்னு எப்படி சொல்லுவான் அவன்? உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு டாக்டருக்கு தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் எப்படி மருந்து கொடுத்தான் அவன்? சக்கரை நோய் இருந்தா நோய் நல்லாகுதுன்னு சொல்லியிருக்கணுமே இல்லையா? சக்கரை நோய் வந்துட்டா அவ்வளவுதான், எதையும் காப்பாற்ற முடியாது. அழுகி போச்சுன்னா சக்கரை டீகம்போசிங் பிறனுதல். சக்கரை நோய் நடந்தது என்ன பொருள்? சக்கரை நோய் வந்துட்டா என்ன பொருள்? நீரிழிவு. நீர் அழிவு. அழிவுன்னா அழிந்து போறதுன்னு அர்த்தம். அழுகி போச்சுன்னு அர்த்தம். தமிழ்ல தெளிவா எழுதியிருக்கான், அழுகி போச்சு. அழுகி போன உடலுக்கு எந்த நோய் அப்புறம் அழுகி போச்சுன்னா எந்த நோய் வேண்டா வரலாம். அழுகி போச்சுன்னா எது நோயும் எந்த வரும். நோய் வேணாலும் வரும். அவங்களுக்கு சக்கரை நோய்ங்கிற கொடூர நோய் அது. புற்றுநோயை விட மோசமான அணுவணும் சித்திரபதியை அழுகி 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 அப்படியே கொண்டு போடும். அது காலையில் இருக்குது. அது வந்து இந்த சுத்தப்படுத்த 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 அந்த சுத்தமாகிறப்ப அந்த கட்டியும் கரைஞ்சு போயிடும். இந்த சக்கரை நோய் தான் அந்த கட்டியை மாதிரி புற்றுநோய் கட்டிய மாதிரி தெரியுது. அது ஓட்டை வேற போட்டுட்டு போயிடும். முதுகு ஓட்டை போட்டு போயிடும். அப்படியே சக்கரை நோயின்னு ஓட்டை போட்டுட்டு போயிடும். அப்படியே எப்படி போயிடும்? ஓட்ட போடும். ஆமாய்யா, கட்டை விரல் கையெல்லாம் ஓட்ட விழுது ஐயா, நான் பார்த்திருக்கேன். கட்டை விரலுக்குள்ள ஓட்ட போடும். இவருக்கு காலையில பேசும்பொழுது அவங்க துணையார் சொன்னாங்க சக்கரை நோய் சக்கரை நோய் சக்கரை நோயோடு புற்றுநோய் சேர்ந்திருக்கு. என்ன கொடூரம் பாருங்க. என்னது? ஆமாய்யா, ரொம்ப கஷ்டம். முதுகுல ஓட்டை, முதுகுல ஒரு காயம் இருக்குது, அப்படியே பொத்துட்டு போயிடும். அப்படியேதான் என்ன ஆகும்? புழுத்து போயிடும். இவரை காணோம். யாரு? பாண்டிச்சேரி ஜிப்மர் அவர் காணோம். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவர் அரவாளி காண அவர் சொல்லியிருப்பார். இப்பதான் தெரியுது அவ்வளோ கொடூர நோய். அதாவது புற்றுநோயை விட மோசமானது. அழுகி ஒழுகும், கால் கழண்டு ஒழுகும். எல்லாம் விரலே எடுத்துறாங்க ஐயா, மருத்துவர்ல விரலே எடுத்துறாங்க. கட்டை விரல இல்லைன்றாங்க, ஒருத்தர் சொந்த விரல இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. அழுகி அப்படியே போற. இதெல்லாம் காரணம் இந்த உங்களுடைய அரிசி சோறு பண்ற வேலை. என்ன வேலை? அரிசி சோறு. அரிசியில இருந்து தோசை, அரிசியில இருந்து இட்லி, அரிசியில இருந்து இடியாப்பம், அரிசியில இருந்து பொங்கல், அதுல இருந்து பூரி, எல்லா இடமும் தின்னு தின்னு ரத்த நாரி. இதுக்கு பேரு தான் சாதாரண உணவை தின்னு தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரண உணவை தின்னு தற்கொலை பண்ணி இருக்கணும். உங்களுக்கு சக்கரை நோய் வந்துட்டா வெளிநாட்டை சொல்லிடும், உங்களுக்கு எந்த நோய் குணமாகுது நான் சொல்லிடுவோம். வெளிநாட்டுல மட்டும்தான் அரசாங்கம் முழு கட்டுப்பாடு. எல்லா இந்தியாவை தவிர எல்லா நாடுகளுமே மருத்துவம், இராணுவம் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுக்கு உள்ளதா இருக்கும். யாரும் பதில் பேச முடியாது. அவன் சொல்லிடுவான், உங்களுக்கு சக்கரை நோய் வந்துட்டா அவ்வளவுதான், குணமாக்க முடியாது, மாத்திரை சாப்பிட்டு வீட்டிலே கடம்பான். மாத்திரை சாப்பிட்டு வீட்டிலே கடைன்றுவான். என்ன சொல்லுவான்? வீட்டிலே கடை. அழுகி போய் ஐயோ எனக்கு கத்துனா கூட வர முடியாது. ஏன்னா சட்டப்படி சக்கரை நோய் இருந்தால் குணமாக்க முடியாது. அதோட வெள்ளைக்காரன் சட்டப்படி அந்த பகுத்தறிவு புலன்களை அடிப்படை கொண்டு, வாய் ருசி அடிப்படை கொண்டு, புலன்களை அடிப்படை கொண்டு, அரைகுறை அறிவை கொண்டு அவர் தீர்மானம் பண்ணிட்டார், இந்த நோயெல்லாம் குணமாக்க முடியாது. சக்கரை நோய், புற்றுநோய், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு நோய், அப்புறம் மறதி நோய், கல்லீரல் வீங்கி போற நோய், அப்புறம் டயோரியா அப்படி போயிட்டே இருக்கிறது, டயபெட்டிக்கு, அப்புறம் மாரடைப்பு, அப்புறம் வந்து நுரையீரல் தொற்று நோய், அப்புறம் வந்து மூக்கிலிருந்து நுரையீரலுக்கு போற வழிகள், நுரையிலிருந்து இதயத்துக்கு போறது, இதயத்தை நுரையீரலுக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ்பா. இது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்பா, நுரையீரல் சம்பந்தம். இதெல்லாம் மருந்தே கிடையாது, அவனுக்கு சாவுதாண்டான்னு எழுதியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தெரிந்த சாதாரண அந்த மாவு இறைச்சி தான் காரணம். என்ன மாதிரி பண்ணிருக்க. சரி, ஒழுக்கத்தை பத்தி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன். ஒழுக்கத்தை பத்தி சொல்லுங்க. இப்ப அந்த 71ஆம் பக்கம் படிச்சிருப்பேன், எல்லாத்துக்கும் இரவு அனுப்பிச்சிருப்பேன். அந்த உணவு இந்த உடம்பு எந்த வகையில் செலவாகிறது என்பதை கொஞ்சம் படிச்சதெல்லாம் மறந்துட்டு சுயமா சிந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படியே மனசுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். புத்தகத்தை பார்க்காம சொல்லுங்க. முதல் பகுதி என்ன? முதல் பகுதி நம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது. அப்படி புத்தகத்தை பார்க்காம சொல்லணும். புத்தகத்தை பார்க்காம சொல்லணும். சாலிட் வேஸ்ட் மலமாக தினமும் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுது ஐயா. பெருநுதல் என்ன? ரெண்டாவது என்ன பெருநுதல்? நீர், உப்பு சிறுநீராக வெளியேறுது நம்மளுடைய. அதிகப்படியான, தெளிவா சொல்லணும், அதிகப்படியான உப்பு. அப்படி தெளிவா சொல்லணும். அதிகப்படியான உப்பு வெறும் சிறுநீராக, தேவையற்ற உப்போ நீரும் சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. மூணாவது என்ன? பன்னீர்செல்வம், மூணாவது என்ன? பன்னீர்செல்வம் ஆளுக்கானா என்ன பண்ணிட்டு இருக்காரு?
மலமும் நீரமா வெளியேறது. மூணாவது என்ன படிச்சீங்களா இல்லையா? இல்லையா, படிக்கிறது டைம்ல படிக்கல. 21 டைம். ஏன் 21 படிக்க இருங்க. படிக்காம எதுக்கு வகுப்புக்கு வர்றீங்க? நேற்று சொன்னேன் இல்லையா, படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னே இல்லையா? நான் அடுத்த கிளாஸ் படிச்சுடுறேன். சொல்றதெல்லாம் செய்யலைன்னா வகுப்புட்டு தூக்கிடுவேன். இல்ல செஞ்சிருவேன். சொல்றதெல்லாம் செய்யலைன்னா கருணை இல்லாம தூக்கிடு. இதெல்லாம் கருணையில இங்க கிடையாது. இது வந்து இதுல கருணையே கிடையாது. ஏன்னா இது அன்பும் கிடையாது, கருணை. இதுதான் நெறி. என்னது நெறி? இப்படிதான் போயாகணும். இதை இனியன் அப்படி பேசிட்டான்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன சரியான கோபம் வருது. நெறி இப்படிதான் போயாகணும். தூய நெறி, மெய் நெறி, இப்படித்தான் போகணும். சொல்றதை அப்படியே படிக்க எழுதி வச்சிருக்கணும். சரி, பரவாயில்ல. மூணாவது யார் படிச்சீங்க சொல்லுங்க. நீ பிறந்ததில் படிங்க, புத்தகம் மறந்த இப்ப படிங்க. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. இந்த மாதிரி தெளிவா பேசணும். நாலாவது விஷயத்த படிங்க, கலைநிலா படிங்க. நாலாவது விஷயத்த படிங்க. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களாக காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்து பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். இந்த கொழுப்பு நீர் உணவு மூலமாக கரைச்சி எடுக்கப்படும். சரி, இப்ப இந்த நாலாவது விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. யாருக்கு? அந்த சுரேஷுக்கு சொல்லுங்க. நாலாவது விஷயத்தை சுரேஷுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஐயா, நம்ம உடம்புல படிஞ்சிருக்கிற அந்த கொழுப்பு எதையாலும் நம்ம குணப்படுத்த முடியாது. தங்கி உள்ள பல நோய்களுக்கு காரணமானது நம்மளுக்கு கொழுப்பு தான். உடல்ல இருக்கிற கொழுப்பு தான். அது நீர் உணவின் மூலமாக மாத கணக்கில் 1 மாசம் 2 மாசம் சில இது ஆகாது. மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் உடல் முழுமையாக சுத்தமடையும். சரி, அருமை. இப்ப மீண்டும் 1, 2, 3, 4 சொல்லுங்க. இப்ப புத்தகத்தை எடுத்து படிச்சு சொல்லுங்க. மீண்டும் 1, 2, 3, 4 அப்படி படிங்க. நிதானமா சொல்லிக் கொடுங்க. யாரு? சுரேஷ், நீங்க தான் வகுப்பு எடுக்கிறீங்க, சொல்லிக் கொடுங்க. நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்தது எல்லாம் மறந்து விட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். 1. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. 2. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. 3. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படிந்து விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது. 4. மீதி பகுதி முக்கியமான ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதன் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரியும். கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லுங்க. கலையில எனக்கு சொல்லுங்க. இந்த 4வது பகுதி என்ன, அது என்னென்ன சொல்றேன், நீங்க என்ன புரிஞ்சுருக்கீங்க? எனக்கு நான் புதுசா வர்றேன். சொல்லுங்க. இந்த 4வது பகுதி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது என்ன மாவு, அது என்ன மாவு, அது என்ன ஸ்டார்ச், அது என்ன மாவு, அது என்ன ஸ்டார்ச், எனக்கு புரியல. சொல்லுங்க. நாம் சாப்பிடுற உணவு தான் அரிசி தான் மாவா மாறுகிறது. மாவா மாறி என்னவா மாறுது? ஆமா, கொழுப்பா மாறுது. எல்லாமே அதுதான் மாறுது. அப்படி தின்னா கொழுப்பா மாறிடும். அப்புறம் கொழுப்பா மாறிட்டா என்னவா மாறும்? கொழுப்பா மாறிட்டா உடலில் நோய்கள், பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. ஐயா, அப்படி சாப்பிட்டா அப்படி ஆயிருக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓஹோ, என்ன அது நீர் பயிற்சி மூலமாக நம்ம கரைத்து மாத கணக்கில் கரைத்து எடுத்து விடுகிறோம். இது அதன் பிறகுதான் உடல் முழு சுத்தம் ஏற்படும். ஐயா, சரி இருங்க. இப்ப அவர்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட கேக்குறேன்? சுரேஷ் கேளுங்க. நான் சொன்னதை மண்டையில ஏறிச்சேன்னு கேளுங்க. ஐயா, உங்களுக்கு புரிஞ்சது ஐயா? சுரேஷ் ஐயா, புரியுது. சொல்லுங்க பாக்கலாம். இருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்னங்க இந்த 4வது பகுதி அவங்க நீங்க படிக்காதவங்க, ரைட், இது வரை புத்தகத்துக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன உள்வாங்கி இருக்கீங்க மட்டும் சொல்லுங்க. அது தப்பா 100 விழுக்காடு தப்பா கூட இருக்கலாம். சொல்லுங்க. மாவு சாப்பிட்றதால உள்ள போய் கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆயிடுது. சாப்பிட்றதால உள்ள போய் நிறைய நோய்கள் பரவ ஆரம்பிக்குது குடலுக்கு போய். இது போதும்ப்பா, இது அப்ப இனிமேல் மாவு திங்கிறப்போ என்ன நினைப்பு வரணும்? சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்.
தின்றதெல்லாம் கொழுப்பா மாறி பல நோய்களுக்கு காரணம். மரணமே அதுதான் புரியணும். இட்லி வாயில வைக்கிறப்ப இட்லி வாயில வைக்கிறப்ப என்ன நினைப்பு வரணும்? அது விஷம்னு வரணும். கொழுப்பா அதெல்லாம் எனக்கு படிப்படியா சொல்லுங்க, உலகத்துக்கு சொல்லுங்க. 1ஆம் கிளாஸ் பாடுறதுன்னு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். வாயில இட்லி வைக்கும் பொழுது மாவன இது கொழுப்பா மாறி பல நோய்களுக்கு காரணமா மாதிரி சாவு வரும்டான்னு நினைக்கணும். இதே நெறி. நீங்க திங்கறதெல்லாம் உங்க வேலை. இப்ப எங்கிட்ட வந்து இட்லி திங்கிறேன்னு சொல்லி இட்லி திங்கன்னு ஆசைப்பட எங்கிட்ட சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஒரு இட்லி சாப்பிடுங்க, 15 இட்லி சாப்பிட சொல்லுவேன். அது என்னோட இஷ்டம். இப்ப 5 இட்லி சாப்பிடுறா உனக்கு தப்பு இல்லடா. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு தண்ணி பயிற்சி போடுவேன். நீங்க எப்ப சாப்பிடுறேன்னு சொல்றீங்களோ அப்ப நான் சொல்லுவேன் சட்னி வச்சு அடி ஃபுல்லா கடை சொல்லுவேன். நல்லா தேங்காய் சட்னி வச்சு, கடல தேங்காய் சட்னி வச்சு நல்லா அரைச்சி, நல்லா பூண்டு போட்டு தாளிச்சு விட்டு, அப்ப 2 இட்லியுமே சட்னி, தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி, புடலங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி திக்க சொல்லுவேன். தின்னு போட்டு அதுக்கப்புறம் 2 நாள் நீர் பயிற்சி பண்ண சொல்லுவேன். அப்படி திங்கணும்னா சொல்லிட்டு சாப்பிடணும். இன்னும் தப்பா சாப்பிட வேணும்னு சொல்ல மாட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சரியா? இங்க நீங்க பெருநிதல் நீங்க மட்டும் சொல்லுங்க. இந்த 4வது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எனக்கு. உடம்புல இந்த ஸ்டார்ச் கொழுப்பா மாறி உடம்புல பல பகுதியில் தங்கி கொழுப்பு கட்டியா மாறி கேன்சரா கூட மாறலாம். இல்ல பல வியாதிகளுக்கு காரணமாவும் ஆகலாம். நீர் உணவு மூலமா தான் மாத கணக்குல நம்ம இதே நீர் உணவு முறையில இருந்து அதை கரைச்சி எடுத்து உடம்பு சுத்தப்படுத்தும். இதைத்தான் வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு ஆக்கி போடுறது, புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறது. புரியுதா? அப்ப யாராரு நோய் உண்டாக்கிறீங்க? பொண்டாட்டி புருஷன் நோய் உண்டாக்கிருக்காப்புல, புருஷன் பொண்டாட்டிக்கு நோய் உண்டாக்கியிருக்காங்க. புரியுதா? அப்ப யாரு குற்றவாளி? நீங்க 2 பேரும் தான் குற்றவாளி. சரி, எங்கிறது யாரும் ஆக்கி கொடுத்தாங்க? திங்கறதுல பொண்டாட்டி தானே சமைச்சு கொடுத்தா. அப்ப பொண்டாட்டி சாப்பிட்றதுல என்னவா மாத்திருக்கீங்க? நீங்க நோயாளியா மாத்திருக்கீங்க. அப்ப பொண்டாட்டிக்கு என்ன இருந்திருக்கணும்? இதெல்லாம் அறிவு, இதெல்லாம் நோய் வருமா, இப்படி கொடுத்தா என்ன ஆகணும்? யாருக்கு அறிவு இருந்திருக்கணும்? சரி, பொண்டாட்டிக்கு அறிவு இல்லாத பொழுது அப்புறம் நீ ஹோட்டல்கள் போய் திங்கல, அவனுக்கு இருக்குமா? பொண்டாட்டிக்கு அறிவு இல்லை, ஒத்துக்கிறேன். நீ ஹோட்டல்கள் வாங்கு திங்கிற, அவனுக்கு அறிவு இருக்குமா? உங்க வீட்டுக்காரிக்கு அறிவு இல்லாத பொழுது கடைக்காரனுக்கு என்ன அறிவு இருக்கும்? சரி, கடைக்காரனுக்கு அப்படியே உங்க வீட்டுக்காரிக்கும் அறிவு இல்லை, கடைக்காரனுக்கும் அறிவு இல்லை, உங்களுக்கும் அறிவு. அப்புறம் டாக்டருக்கு மட்டும் எப்படிங்க அறிவு வரும்? நீங்க திங்கறதானே அவனும் திங்கிறான். நீங்க திங்கறதானே அவனும் திங்கிறான். மருத்துவர்களுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கறவங்களுக்கு தனி உணவு உலகத்துல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? மருத்துவர்கள் இதை மட்டும்தான் சாப்பிடுவார்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சட்டம் இருக்கா? அப்ப உங்களுக்கு வர்ற நோய் யாருக்கு வரலாம்? உங்களுக்கு வர்ற நோய் யாருக்கு வரலாம்? யாருக்கு? மருத்துவர்னா வச்சுக்க, இந்த இடத்துல மருத்துவரை அது உலகத்துல எல்லா மருத்துவரும் வச்சுக்கலாம். நீங்க சாப்பிட்ற உணவை தான் அவனும் சாப்பிடுறான். அப்ப உங்களுக்கு வர்ற நோய் அவனுக்கு வருமா வராதா? நோய்கள் வேற மாதிரி இருக்கலாம். நோய்கள் அது புரியுது. ஏன்னா இங்க கொழுப்பா மாறி பல நோய்களாக மாறி விடுகிறது. உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்குது? உங்களுக்கு பிரச்சனை என்னமோ சொல்றீங்களா, அந்த நோய் வந்திருக்கலாம். பரமேஸ்வரனுக்கு அந்த பன்னீருக்கு வேற நோய் வந்திருக்கலாம். பிறநீருக்கு வேற நோய் வந்திருக்கலாம். கலைக்கு வந்து வேற நோய் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கொழுப்பா மாறணும்னு இப்ப பாரு, புரியுதா? கொழுப்பா மாறினதுக்கு அப்புறம் பல நோய்களாக மாறிவிடும். இப்ப கரெக்டா புரியுதா இல்லையா? அப்ப அந்த கொழுப்பை கரைச்சிட்டோம்னா எல்லா நோய்களும் ஒண்ணுதான். என்னது புரியுதுங்களா? பெரியனுதல் புரியுதுங்க ஐயா. அப்ப இங்க நீங்க சாப்பிட முக்கியமாக ஸ்டார்ச். இன்னொரு கதை படிங்க, இந்த 4வது படத்தை படிங்க. கலைநில 4வது படத்தை படிங்க, இந்த 4வது பகுதி படிங்க. முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளியில் சக்தியில் இருந்தால் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். சரி, இதுக்கு உதாரணம், எளிமையான உதாரணம் சொல்றேன். உண்டியல காசு போட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது 4 காசு போட்டாச்சு. உண்டியல 4 காசு போட்டிருக்கிறீங்க. முதல் நாள் 1 காசு எடுத்துடுறீங்க, 2வது நாள் 2வது காசு, 3வது நாள் 3வது காசு, 4வது நாள் 4வது காசு. அப்ப அங்க உண்டியல என்ன, அது காலி ஆயிரும். அப்ப தின்றதெல்லாம் அந்த உடம்பு வெளியேற்றி இருக்குது. அப்படின்னா அப்ப உள்ள ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உடம்புக்கு அது பிடிக்காதனால வெளியேற்றிருது. அப்ப உணவு சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம். அதுக்கு பேரு என்னது? உணவு சாப்பிட வேணாம்னு அர்த்தம். ஏன்னா தின்னதெல்லாம் பலமா போயிடுச்சு. ஒரு 4 ரூபா கொடுக்குறீங்க, கடைசியில பூச்சியம் ஆயிருது. அப்ப அது பயனற்றதுன்னு அர்த்தம். இப்ப உண்மையாலுமே நம்ம சாப்பிட்டது நமக்கு மிகப்பெரிய வேற ஏதாவது நன்மை ஒத்துக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா மலத்துல தள்ளி விடுது, அப்புறம் சிறுநீர்ல தள்ளி விடுது,
அப்புறம் நாம என்ன முயற்சி பண்ணி என்ன பண்றோம், பல்ல சுத்தம் பண்றோம், அதுக்கப்புறம் மாசக்கணக்கில் கரைச்சி எடுக்கிறோம், மொத்தத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அப்படின்னா உணவு சாப்பிடுறது தண்டம்னு அர்த்தம். என்னது தண்டன்னு அர்த்தம். என்ன புரியுதா சுரேஷே? புரியுது. தத்துவத்தை புரியாம இது பட்டினி. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையும் எப்படியாவது ஒரு வகையில உடம்பு வெளியே தள்ளிடுது, வேணாம்னு சொல்லுது. அப்படின்னா எது தேவை? அப்ப அதனாலதான் சொல்ற, பசி ஜீரண நீரை நிறுத்தி பழகினா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்கரை நோய் தப்பிக்க முடியும். சக்கரை நோய், புற்றுநோய் தப்பிக்க, இன்னும் பல நோய்கள், அதாவது பல நோய்கள் அர்த்தம். அந்த கொழுப்பு எங்க இந்த படிச்சு, இப்ப கல்லீரல படிச்சுன்னு வச்சுங்க, கல்லீரல படிச்சா கல்லீரல் நோய், கணையத்துல படிச்சா கணைய நோய், தோல்ல படிச்சா தோல் நோய், நரம்புல படிச்சா நரம்பு நோய், எலும்புல படிச்சா எலும்பு நோய். 12 மண்டலங்கள் இருக்கிறது, 12 சிஸ்டம் இருக்கு. 12 சிஸ்டத்திலையும் படிஞ்சதுன்னா அது ஒவ்வொன்றுக்கும் 100 நோய் காட்டும். அப்ப 1200 நோய் வரும். எத்தனை நோய்? 1200 நோய். இது ஒரு அனுமானமா, ஒரு புரியுதுக்காக சொல்றேன். அனுமானமா புரிய, சும்மா ஒரு இதுக்காக புரியறதுக்காக சொல்றேன். ஒரு மண்டலத்துக்கு ஒரு 100 நோய்னா 12 மண்டலத்துக்கு 1200 நோய் வரும். ஏற்கனவே 4440 நோய்கள் எழுதி வச்சிருக்காங்க. 4440. ஒரு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா. அப்ப ஆமா, ஒரு நோய்க்கு ஒரு மாத்திரை. இப்ப புரியுதா? கரெக்டா அதான் சொல்றான். ஒரு நோயினா ஒரு மாத்திரை கொடுக்குறான். இதெல்லாம் நோய் கிடையாது, சிம்டம்ஸ், பக்க விளைவுன்னு அர்த்தம். இப்ப நீங்க சக்கரை நோய் வந்தங்காட்டி புற்றுநோய் வந்துருச்சு, புற்றுநோய் வந்தங்காட்டி சக்கரை நோய் வந்தங்காட்டி புற்றுநோய் வந்துருச்சு, அதுக்கு ஒரு வைத்தியம். அப்புறம் நரம்பு வளர்ச்சி வந்துடும், அதுக்கு ஒரு வைத்தியம். வாந்தி வரும், அதுக்கு வைத்தியம். தலைவலி வரும், அதுக்கு வைத்தியம். காய்ச்சல் வரும், அதுக்கு வைத்தியம். கால் வலிக்கும் வைத்தியம். அப்ப சக்கரை நோய் வந்து 50 நோய் உண்டாக்குது. அப்ப நோயை குணமாக்குறது இல்ல, அந்த பக்க விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சல்லி வேற மட்டும் வெட்டி விடுறது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில உடம்பு அழுகி போய் சாக வேண்டியதுதான். இதுதான் சிஸ்டம். ஏன்னா அவன் இந்த அகத்தூய்மை என்பது தமிழர்கள் கண்டுபிடித்தது. அதனாலதான் நான் நேரடியா பயிற்சி பெற்று நேரடியாக இந்த ஆசானோட பழகி 15 வருஷம் பழக்கணும் காட்டுதான் இந்த விடக்கூடாதுங்கிறக்காக பிடிச்சி பல்ல கடிச்சு வச்சது. என்னை தவிர யாரும் செய்ய முடியாது. எனக்கு பின்னாடி வரணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் நீ கூட என் பொண்ணுடைய வீடியோ 2 போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இப்படியெல்லாம் மின்சாரத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்து நாளைக்கு இங்கிலாந்துல போய் பேச போறாங்க. புரியுதுங்களா? இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய மின்சாரம். அப்ப இந்த மருத்துவத்தையும் நாம இங்கிலாந்தில் நிரூபிக்கணும், நான் போய் நிரூபிக்கணும். ஒன்னும் உணவு கட்டுப்பாடு, அந்த முண்டத்துக்கு உணவு கட்டுப்பாடு என்னன்னே தெரியாது. நோபல் பரிசு வரைக்கும் சொல்லிட்டானுங்க, உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் புற்றுநோய் நல்லாகும்னு நோபல் பரிசே வாங்கிட்டு போயிட்டான் 2014. அவர் டாக்டர் ஓசிமி, அது பேரு ஆட்டோ பேகின்னு பேரு. தானாவே வைத்தியம் பார்த்துக்கிறது ஒண்ணுமே இல்லை. அவன் தெளிவா சொல்லிட்டான், உடம்பு தானாவே குணமாக்குங்கடா. அது உலகத்திலே கொடூரமான நோய் புற்றுநோய், உலகத்திலே கொடூரமான நோய் புற்றுநோய், அவ்வளவுதான். மனுஷ நடிகை எல்லாம் பாருங்க, பெரும்பாலும் எல்லா நடிகளும் புற்றுநோய் சேர்த்திருக்காளுங்க. சுஜாதா, பத்மினி, மயிலழகி, ஆட்டு எல்லாத்தையும் கெடுத்து போட்டு தண்ணி கெடுத்திருக்காளுங்க. இவளுக்கெல்லாம் ஊரையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்து கடைசியில் பாரு நான் சொல்லுதான், ஊரையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்து தண்ணியும் கெடுத்திருக்காளுங்க. நாம தான் பெரிய அழகி மாதிரி ஆடி இருக்கு. ஆஹா பெரிய அழகி, அவங்க உள்ள உத்து போய் புழுத்து போய் கிடக்குது. என்னது பார்த்தா வெளி மேக்கப் தான். என்ன சொல்ல, ஒய்யார கொண்டையில என்னமோ சொல்ல, ஒய்யார கொண்டையில தாழம்பூ உள்ளே இருக்குது ஈரும் பேணுங்கிற மாதிரி தான். இது என்ன அதேதான், அந்த மாதிரி புழுத்து போய் கிடக்குது. நான் ரொம்ப நேசிச்சேன் பல நடிகைகள் புற்றுநோய், நானே நேசிச்சேன். நிறைய பேர் யாரு, சாவித்திரி எவ்வளோ நல்லா கடைசியில் குடிச்சே செத்து போனான். அந்த சுஜாதா அவன் புற்றுநோய், இந்த பத்மினி அவன் புற்றுநோய், எல்லா இடமும் அப்படி நோயோட தான் சாகுது. நாம தான் அவர் பேரழிவு நினைச்சிட்டு அப்படி நாம வந்து அவர் கற்பனை ஒரு ஏமாற்று வேலை தான். இப்படி எல்லாரும் இந்த கோமாளிகள் நம்புறது தான். சிறு வயசுல கோமாளி நம்புறது. எம்ஜிஆர் ஒரு கோமாளி வந்தா, சிவாஜி ஒரு கோமாளி வந்தா, பாக்கியராஜ் ஒரு கோமாளி, இப்ப ஒரு கோமாளி உட்காந்துருக்கிறான், விஜயகாந்த் சாரங்குடி அவன் ஒரு கோமாளி. இப்படி எல்லாரும் நம்ம நாட்டை ஆண்டது பூரா கோமாளிகளும் விபச்சாரிகளும் தான் ஆடி இருக்காங்க. ஏதாவது ஒழுக்கமான எவனாச்சும் இருக்கான்னு பாருங்க, காமராஜர் தவிர ஒருத்தனும் கிடையாது. காமராஜரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒழுக்கம்னு என்னன்னே தெரியாது யாருக்குமே. சரி இருக்கட்டும். அப்ப இந்த நாளை வந்து திருப்பி அப்ப கூட்டி கழித்து பார்த்தால் 70 நம்ம கெடுங்க. கூட்டி கழித்து பார்த்தால் இந்த உடம்பு சாதாரண இந்த உடம்பு முன்னேற்றுவதை, இந்த விண்வெளியிலிருந்து சக்தி வருவதை, இப்ப நீங்க இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்போ அந்த என்ன ஆகுது, அந்த நல்ல கிருமிகள் எழுந்து தீய கிருமிகளை வேட்டையாடி தன்னை சாப்பிட்டு கொண்டு தன்னை பலப்படுத்தி கொண்டு பெரிய ஆளாக மாறிவிடுகிறது. அதாவது சுண்டலி வந்து உணவு தின்னு சிங்கமா மாறுது. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன். அப்படின்னா இது வரைக்கும் அந்த சுத்தம் பண்ணாத காரணத்தினால, இந்த வரைக்கும் இறப்பிக்கு ஓய்வு கொடுக்காத காரணத்தினால, இறப்புக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு கொடுக்கலாம். நீரை வைத்துக் கொண்டுதான் இறப்புக்கு ஓய்வு கொடுக்கணும்.
இதை வைத்துக்கொண்டு அதுதான் தண்ணீர் இருந்துட்டே இருக்கணும், தண்ணீர் இருந்துட்டே இருக்கணும். உணவு பழக்கத்தை தள்ளி போட்டே போகணும். முடிந்த அளவுக்கு உணவு தள்ளி போட்டு இந்த வாயில அதனால ஆறாமத்துல தினம் ஒருவேளை மாலை வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறி ஒரு தோசை, வேண்டிய அளவுக்கு காய்கறி வேக வைத்த காய்கறி ஒரு தோசை, சப்பாத்தி, ரஸ்க்கு என்ன வேணா வச்சுக்கலாம். வச்சு சுவையை உப்பு காரம் கம்மியா போட்டு நல்லா எண்ணெய் போட்டு தாளிச்சு எலுமிச்சை சுவையா சாப்பிட்டு வெளிக்கு போகணும். ஒரு நாளைக்கு அந்த 1.25 லிட்டருங்கிறது ஒரு குறைஞ்சபட்சம். அதை போயிடுச்சுன்னா நல்ல தானாவே ரத்தத்தை டயாலிசிஸ் சொல்ற பாருங்க, கழுவி கழுவி சொருன்னு போயிட்டே இருக்கணும். அப்புறம் உடம்பு அதை கரைச்சி 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 எங்கெங்க அழுக்கு இருக்குது, நாத்தம் இருக்குது, அது சிறுநீர்ல மலத்துல கழுவி கழுவி ஊத்திக்கிட்டே இருக்கும். அப்படி போச்சுன்னா 3வது நாள்லயே அடிப்படை தொடங்கிடும். எல்லாம் இப்ப இந்த நம்ம கொடுக்குற இந்த உணவு பிராணசக்தி உங்க உடம்புல வந்து உங்க உடம்புல எல்லாத்து உடம்புல இப்ப முன்னேறி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் விட்டுருங்க. இந்த புதுசா வரவங்களுக்கு போறோம் உள்ள போறோம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும், நைட்ரிக் ஆக்சைடு பேரு கூட இருக்காது. ஏன்னா தின்னு தின்னு அழுகி போச்சு, மாம்பழம் அழுகி போச்சு, நாத்தை எடுக்கும். அந்த மாம்பழம் அந்த அழுகாத மாதிரி கும்முன்னு மணக்கும். பாரு அழுகிருச்சுன்னா கிட்ட போவோமா, நாத்தை சகிக்காது. முட்டைக்கோசு பார்த்தா அழகா இருக்குதுங்க, வெள்ள விளையேன்னு இருக்கீங்க, தண்ணி கிண்ணி பட்டுருச்சுன்னா கொடூர நாத்தை அடிக்கும். என்னது அப்படியே டன் கணக்கில் தருவாங்க, நாத்தை கிட்ட போக முடியாது, பண வாடை அடிக்கும், அவ்வளவு மோசமான வாடை. பார்த்தா முட்டைக்கோசுங்கிறான், அந்த சாப்பிட்ற வரைக்கும் தான். அழுகி போச்சுன்னா நாத்தை கிட்டே வர முடியாது, அவ்வளவு நாத்தை அடிக்கும். அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவு பேக்டீரியா டெவலப். அந்த மாதிரி தான் நாம என்ன பண்ண ஒரு ரத்தத்தை கெடுத்து அழுக வச்சிருக்கிறீங்க. இப்ப இதை வந்து தூய நீரும் தூய காற்று வைத்துக் கொண்டு மெல்ல மெல்ல உடனே முழு பட்டினி போடக்கூடாது, அப்படி இயற்கையிலே கிடையாது. இடைவெளி தான். நீங்க காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்புறம் 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்புறம் 1 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு நீங்க சாப்பிட்றத கொஞ்சம் இடைவெளி விட்டு நீரை பயிற்சி பண்ணியா அப்படிங்கிற. நீர் பயிற்சி பண்ணத்தான் உடம்பில் இருக்கிற எல்லா கழிவுகளும் போய் வரும். அப்ப வந்து அது ஆசிரியர் சரியான வழிகாட்ட வேண்டும், மதிநுட்பம் இருக்க வேண்டும், வழிகாட்டுகின்ற நூல் இருக்க 2 இருந்தா தான் தப்பிக்க முடியும். நிறைய பேர் புத்தகம் வாங்கி வச்சு என்கிட்ட 2-3 நாள் கிட்ட புத்தகம் வாங்கியிருக்கேன், புத்தகம் வாங்கிட்டு இருக்கேன், புத்தகம் வாங்கியாச்சுங்க. சரி புத்தகம் வாங்கிட்டு செய்ய வேண்டியதானே, எதுக்கிற தொலைபேசி என்கிட்ட சொல்றீங்க, பாக்குறானுங்க உடனே நான் வாங்கிட்டேன் எனக்கு சொல்றானுங்க, வாங்கிட்டு செய்ய வேண்டியதானே. இப்ப எங்கிட்ட கேட்டிருந்தா எங்கிட்ட ஆசிரியரை மாணவரை சேர்ந்திருந்தா நான் பதில் சொல்லுவேன். அவன் புத்தகம் வாங்கிட்டு எனக்கு தொலைபேசி பண்றான், எங்கேயோ பார்த்துட்டு வாங்கிட்டு என்ன பண்றான், எனக்கு தொலைபேசி விவரம் சொல்றான். நான் உன்னை விவரம் கேட்கறேன்னா உட்காந்துருக்கிறேன், என்னுடைய மாணவருக்கு விவரம் சொல்லலாம். அல்லது 1000 ரூபாய் கன்சல்ட் பண்றவன் 1000 ரூபாய் கலந்தாய்வு கட்டுறவனுக்கு பதில் சொல்லுவேன். கலந்தாய்வு பண்ணானியே புத்தகம் வாங்கிட்டு எங்கிட்ட சொல்றான், புத்தகம் வாங்கிட்டு சொல்லும் பொழுது 1000 ரூபாய் நன்கொடை போட்டு பேசணும். அந்த அறிவு எப்ப வருதோ அப்ப அந்த நாடு உருப்படும். அந்த அறிவு இருக்கணும். என்ன இருக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறமே பணிவா கேட்கறேன், ஐயா உங்களுடைய ஆலோசனை கலந்தாய்வு கட்டணம் என்னன்னு கேட்கணும். எடுத்தோடனே ஐயா நான் பெரிய சொல்றது நானும் அப்படி அந்த மாதிரி மையங்க இந்த மாதிரி மையத்தில் இருக்கிற அந்த சங்கம் இந்த சங்கம் சக்சங்கம் புலங்க சங்கம் புண்ணாக்கு சங்கம் அப்புறம் வாசி யோகம் கைலாச யோகம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு சொல்றான். எதுக்கு எனக்கு அது சொல்லணும்னு கேட்கறா. நீ எப்படி இருந்தது எனக்கு என்ன, இந்த மாதிரி புத்தகம் வாங்கிட்டேன், இதுக்கான கலந்தாய்வு கட்டணம் என்ன, இது ஆலோசனை கட்டணம் என்ன, இதுக்கு என்னன்னு விவரம் அப்படி கேட்டா தான் அப்பதான் இந்த நாடு உருப்படும் அர்த்தம். நாடு அப்படியே அதனால அவ்வளவு கடுமையா நம்ம முன்னாடி கட்டணத்தை போறது மாதிரி வராதே மாவன. இவனை குணமாக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப எனக்கு குணமாய் எத்தனையோ பேத்து குணமாக்கி இருக்கேன், திரும்பி கூட பாக்குறது இல்லை. இப்ப குணமாக்கி என்ன பண்ண போறேன்? நாளைக்கு எல்லாரும் அப்படித்தான் மறந்துடுவோம் அதெல்லாம். ஏன்னா உங்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு, எனக்கும் உங்களுக்கான தொடர்பு இல்லை. அந்த காட்டி புதிய வைக்கிற வரைக்கும் தான் இந்த முதுகு காட்ட முடியும். அதுக்கப்புறம் ஏணி எதுக்கு, ஏணி கொடுத்து பயிற்சி கொடுத்து நீ ஏறி பழகிட்டீன்னா நான் எதுக்குன்னு கேட்கறேன். அதான் இயற்கை, அதான் இயற்கை. நீங்க ஏறி போயிட்டே இருக்கணும், போயிட்டு நீ திரும்பி கீழே பார்க்கவே கூடாது. நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் புதுசா வரவனு மேலே கொண்டுட்டு வருவேன். நீங்க என்ன மேலே வரவங்க போயிட்டே இருக்கணும். நான் புதுசா வரவன என்ன மாதிரி ஒரு 1000 பேர் வர்ற வரைக்கும் நான் செஞ்சாகணும். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். என் மாதிரி 1000 பேர் வர்ற வரைக்கும் நான் புதுசா வரவனுக்கு நான் இறங்கி 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 அவனுக்காக ஏதாவது தின்னு இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இன்னைக்கு கூட காட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு காட்டுக்கு போட்டு காலையில் நேரத்துல காட்டுக்கு போயிட்டேன். போய் தண்ணியில எடுத்து விட்டு கொஞ்சம் அதை ஒரு ஆளை வச்சுட்டு எல்லாம் இப்போ அண்ணன் ஒரு வருஷத்துல சோலைவனமா மாத்திடுவேன். வேலையெல்லாம் தற்காலிகமா நூல் வெளி போட்டிருக்கான், இந்த நைலான் வெளி போட்டிருக்கேன். கெட்டியா ஒரு 2 அம்மா திக்னஸ், ஒரு மான் வந்தா சிக்கனா, ஒரு முயல் கூட உள்ள வராத மாதிரி போட்டால் அவங்க ஏற்பாடு யாரோ கோழி வளர்க்குறாங்க அப்படின்னு. இப்போ மோட்டார் போட்டு செக் பண்ணிட்டு இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இனி போய் இந்த வாரத்துக்கு ஒருக்க போய் நான் தண்ணி கட்டேன். ஆள் இருக்கான், 24 மணி ஆள் இருக்கிறேன், கேமராலாம் போட்டாச்சு. அவன் தன்னுடைய பொருளை காப்பாத்துறதுக்கு அவன் பாதுகாப்பு பண்ணிட்டான். ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ அந்த மரமெல்லாம் வச்சுட்டு குளிர்ச்சி பண்ணிட்டு சரியா போச்சு. இப்போ ஆள் இருக்க 24 மணி இருக்கிறாள். இந்த 7 மாசம் 8 மாசம் யாரும் உள்ள வர்றதில்ல, மான் கீழ் எது வர்றதில்ல. இப்போ அதே தானாவே காட்டுக்குள்ள எல்லா செடியும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு.
காட்டுக்குள்ள தானே வெள்ளை செடி. ஏன்னா இது வந்து திருப்பட்டு போயிருது இல்ல, அது இனி அது பயந்துக்கு 10 அடி உயரத்துக்கு அந்த வலை, கோழி வலை மாதிரி உள்ள வந்துச்சு, கொம்பு சிக்கிடுச்சு, எதுவும் தப்பிக்காது. இந்த எப்படி என்னமோ சொல்றாங்க, எலி வலைக்குள்ள மீன் சிக்கிடுச்சுன்னா தப்பிக்க முடியாது மாதிரி, அதனால பயந்துட்டே ஓடிடும். இப்ப இப்படி இருக்குதுப்பா. இப்ப காலையில் போயிட்டு வந்துச்சு, இந்த வீடியோ போட்டிருக்க மாதிரி எல்லாரும் பாருங்க. ஏன்னா இனி அங்க போய் பாத்த ஐயா இங்க போயிருக்கீங்க, அதை பேசிட்டு இருக்கீங்க, அதான் பாத்துட்டு இருந்த வீடியோ வந்து. அதுதான் அது விவரம் சொல்ல இந்த மாதிரி பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தாச்சு. மோட்டார் திருடிட்டு போயிட்டானு ஒரு இடம், திருட்டு போயிருங்கிற பயத்துல கழட்டி கொண்டு வச்சுட்டேன் வேற பக்கத்து என்னுடைய நண்பர் தோட்டத்துல. அது கூட அந்த மறுபடியும் மாட்டி விட்டு தண்ணி எடுத்து விட்டாச்சு. அது ஓடிட்டு இருக்குது, தண்ணி எடுத்து விட்டாச்சு. அவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்க இந்த கோழி வளர்க்குறேன், கொஞ்சம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா என்னுடைய மாட்டு தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல சரி எடுத்து மாட்டிக்கணும்னு வச்சுட்டாச்சு. எல்லாம் என்ற செலவு தான், எல்லாமே என்ற பொருள் தான். ஏற்கனவே கழட்டி வச்சுட்டா திருப்பி கழட்டி மாட்டிக்கிறான்ட்டு, அவ்வளவுதான். ஐயா போட்டோ இல்லாத பொல்யூஷன் இல்லாத இருக்கு ஐயா, சூப்பரா இருக்கு அந்த ஏரியா வீடியோல பாக்குறதுக்கு. ஆமா, காடுங்க, சுத்தி பயங்கரமான மழையே இல்ல, 2 வருஷமா 3 வருஷமா மழையே இல்ல. மழை பேஞ்சிருந்தா குளிர்ச்சியா இருக்கும். இப்ப என்ன வேணா பொருளை மூங்கில் வச்சு விட சொல்ல போறான். யார் வேணாலும் மூங்கில் அதெல்லாம். இப்ப மூங்கில் அது ஆலமரம் அரச மரம், அடிப்படை ஆலமரம் அரச மரம் இதுதான் வைக்க சொல்லியிருக்கேன். ஒரு 10 ஆலமரம் 10 அரச மரம் மூங்கில் மரம், இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. சரி, இப்போ அந்த கூட்டி கழித்து பார்த்தால் நாம் என்ன ஆகுது? கூட்டி கழித்து பார்த்தால் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம். விண்வெளி சக்தியில இருந்து தான் வாழ்றோம். இப்ப அந்த உடம்பு வெளியேற்றுது. ஏன் வெளியேற்றுதுன்னா, இயற்கையாகவே நீ சக்தியில வாழ்றதுனாலதான் வெளியேற்றுது. இப்ப பகல்ல யாரும் விளக்கு பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. பகல்ல யாரும் விளக்கு பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. இரவுலதான் விளக்கு பிடிப்பாங்க. ஏன்னா பகல் என்ன இருக்குது? பகல்ல ஏன் விளக்கு பிடிச்சிட்டு போக மாட்டீங்க? பகல் என்ன வெளிச்சம் இருக்குது? சூரிய வெளிச்சம். அதனால அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்ப உணவு தேவையற்றது. ஏற்கனவே காத்துல இருக்க நைட்ரஜன் சக்தியா மாறுது. சூரிய சக்தி இந்த மாதிரி பல கோள்ல இருந்து வர சூரிய சக்தி, பூமியிலிருந்து வரக்கூடிய எரிமலை சக்தி, காற்று சக்தி, இந்த மாதிரி எல்லா சக்தியும் உள்ள போயிட்டு இருக்கறனால உணவு பழக்கம் தேவையற்றது. சொல்லுங்க. பூமியின் மத்தியில இருந்தும் உடம்பு எடுத்துக்குதுன்னு ஒரு வாக்கியம் படிச்சங்க ஐயா இந்த புக்ல. ஆமா, வேதாத்திரி மகரிஷி இந்த வாழ்க்கை வளமுடல்ல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த மனவளக்கலைன்னு ஒன்று இருக்குது. மனவளக்கலைன்னு ஒன்று இருக்கு, அதுல சொல்லியிருப்பார். ரெண்டாவது பகுதி நினைக்கிறேன் சொல்லியிருப்பார். இதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா அதனாலதான் நீ சாப்பிட்ற உணவை வெளியேற்ற பாக்குது. அந்த இடைவெளி இருந்தது, அது வெளியேறிடும். நீங்க வெளியேற்ற முடியாத பொழுது நோயாக மாத்தி விட்டுருங்க. என்னது? நோயாக மாறிடுது. வேற ஒண்ணுமே இல்ல. ரகசியத்தை புரிஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து ஜி பூம்பா. நம்ம இரவு இதை பத்தி பேசுவோம். நல்லா மீண்டும் இதை வந்து இந்த 71ஆம் பக்கத்துல இந்த உடம்பு இந்த உணவை எப்படி செலவு பண்றதுன்னு மனப்பாடமா படப்படன்னு சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 72ஆம் பக்கம் படிச்சு 71 72 படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் சாயங்காலம் இரவு நம்ம பேசுவோம். சரிங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அவர் பேர் என்ன? சுரேஷே, அவரே போயிட்டாரு தெரியுது. ரைட், ஓகே.